மெட்டலான மெர்க்குரி லிக்விடாக தெரிகிறதுக்கான காரணம் ரிலேட்டிவிட்டி. கோல்டு எல்லோவாக தெரிகிறதுக்கான காரணம் ரிலேட்டிவிட்டி. ரிலேட்டிவிட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்டான ஸ்பேஸ் டைம் பற்றியும் ரிலேட்டிவிட்டி பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் டைம் இந்த பேரை கேட்டாலே சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹைப் ஆகும். ஆனால் அந்த ஸ்பேஸ் டைம் 4 டைமென்ஷனல் கோஆர்டினேட்னால் என்னென்னு கரெக்டாக தெரியுமா? எனக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. எக்ஸாக்டாக இது தான் ஸ்பேஸ் டைம், இது இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு. சரி, யார்ட்டையாச்சும் கேட்போம் அப்படின்னு நம்மளை மாதிரி அஸ்ட்ரானமியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன பதில், இவ்வளோதானா ஸ்பேஸ் டைம்? இல்லையே. இந்த சீரீஸோட எண்ணில் கண்டிப்பாக இதுதான் ஸ்பேஸ் டைமா, அது இப்படி தான் பிஹேவ் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைமென்ஷன்னா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் டக்குன்னு கிராஃப் போட்டு இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், இது இசட் கோஆர்டினேட் இப்படி இருந்தால் 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. டைமென்ஷன்னா ஒரு ஈவெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மினிமம் எத்தனை கோஆர்டினேட்ஸ் வேணுன்றது தான். அந்த கோஆர்டினேட்ஸ் எந்த ஒரு மெஷரபிள் குவான்டிட்டியாக வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த கார் பில்டிங்லேருந்து இத்தனை மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் போதும் அந்த காரோட லொக்கேஷனை சொல்ல. எப்போயும் எடுத்துக்கிற எக்ஸாம்பிளான ஒரு பேப்பரில் டாட் எடுத்துப்போம். அந்த டாட்டை பேப்பரில் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 2 கோஆர்டினேட்ஸ் வேணும். ஒன்று லென்த் கோஆர்டினேட், இன்னொன்று பிரெத் கோஆர்டினேட். இந்த 2 வச்சு பேப்பரில் எந்த பாயிண்ட் வேணாலும் டிஸ்கிரைப் பண்ணலாம், அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணாத வரைக்கும். இதே மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு ஈவெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 கோஆர்டினேட்ஸ் வேணும். அதனால தான் 3 டைமென்ஷனல் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. மினிமம் 3 கோஆர்டினேட்ஸ் வேணும். எப்போ எயின்ஸ்டீனும் பாயிண்ட் கேரும் டைம் அப்சல்யூட் இல்லைன்னு சொன்னாங்களோ, எப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வெளியில் வந்துச்சோ, அப்போ இருந்து டைமையும் இந்த 3 கோஆர்டினேட்ஸோடு சேர்த்து 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்தோன்னே? ஏன்னா எயின்ஸ்டீன் டைமும் ஸ்பேஸ் மாதிரி தான், அது ரிலேட்டிவ், டிஃபர்ஸ் பை பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒவ்வொரு ஸ்பீடில் போகிற ஒவ்வொரு அப்சர்வர்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இது டைமும் ஸ்பேஸும். கண்டிப்பாக ரிலேட்டிவிட்டி பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ரிலேட்டிவிட்டி மோஸ்ட்டாக தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸ்பேஸ் மாதிரியே டைமும் ஒரு கோஆர்டினேட், ஆனால் ஒரு வித்தியாசம். ஸ்பேஸில் நம்ம சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. ஆனால் டைமில் ஃபார்வர்டில் மட்டும்தான் போக முடியும். லைட் ஸ்பீட் பற்றி பேசுகிறப்ப தான் ஸ்பேஸ் டைமை சேர்த்து பேச முடியும். ஸ்பேஸுன்றது அப்சல்யூட் இல்லை. 2 வேறு அப்சர்வர்ஸ்க்கு 2 ஈவெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேறையாக இருக்கும். அதே மாதிரி டைமும் அப்சல்யூட் இல்லை. 2 வேறு அப்சர்வர்ஸ்க்கு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். வேறு அப்சர்வர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வேறு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு. ஆனால் எப்போ ஸ்பேஸ் டைமை கம்பைன் பண்ணுறோமோ அப்போ எல்லா அப்சர்வர்ஸ்க்கும் ஸ்பேஸ் டைம் இன்டர்வல் சேமாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நித்தீஷ் இருக்கேன், 2 நித்தீஷ் 1, நித்தீஷ் 2. ஒரு நித்தீஷ்க்கு பசி எடுக்குது, டக்குன்னு ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்றான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு சக்தி கிடச்சிருது. என்ன சக்தினா, அவன் லைட்டோட ஸ்பீடில் ஓடுவான். லைட் ஸ்பீடில் ஓடுற நித்தீஷ் 2வாக இருக்கட்டும். நித்தீஷ் 1 ஸ்டேஷனரியாக ஒரு இடத்துல நிற்கிறான். நித்தீஷ் 2 லைட் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கான். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற பெலனோக்கார 2 பேரும் பார்க்குறாங்க. நித்தீஷ் 1க்கு எப்பயும் போல் அந்த பெலனோவை தெரியும். ஆனால் அந்த நித்தீஷ் 2க்கு அந்த பெலனோ நேனோ மாதிரி தெரியும். இதுக்கு காரணம் லென்த் கான்ட்ராக்ஷன். இதை பற்றி அப்புறமா பார்ப்போம். இங்கே வேறு அப்சர்வர்ஸ்க்கு வேறு சைஸில் தெரியுது. லைட் ஸ்பீட் இன்வால்வ் பண்ணுறப்ப மட்டும்தான் லென்த் கான்ட்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த 3 கோஆர்டினேட்ஸோட எக்ஸ்ட்ராவாக 4வது ஒரு கோஆர்டினேட்டை இன்க்ளூட் பண்ணி அந்த கோஆர்டினேட்ஸோட இந்த ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸை சேர்த்து ஒரு கேல்குலேஷன் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா நித்தீஷ் 1க்கும் நித்தீஷ் 2க்கும் கிடைக்கிற அந்த ஆன்சர் ஒரு நம்பர் சேமாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கோஆர்டினேட் தான் டைம் கோஆர்டினேட். இந்த ஸ்பேஸ் கோஆர்டினேட்டோட டைமையும் சேர்த்து இதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை ஸ்பேஸ் டைம் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. இதை ரிலேட்டிவிட்டியில் வெறும் டிஸ்டன்ஸும் சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் டைம் இன்டர்வல் ஸ்பேஸ் வேரி ஆகிற மாதிரியும் டைம் வேரி ஆகிற மாதிரியும் வேரி ஆகுது. ஒரு ஈவெண்ட்டை அப்சர்வ் பண்ணுற வேறு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கிற அப்சர்வர்ஸ்க்கு ஒரே மாதிரி வேல்யூ கொடுக்கும் இந்த ஸ்பேஸ் டைம் இன்டர்வல். இந்த டைம் கோஆர்டினேட்டை ஸ்பேஸ் கோஆர்டினேட்டோட கம்பைன் பண்ணாமல் இருந்தால் நிறையா ஃபினாமினாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமலே இருந்திருக்கும். ஸ்பேஸும் டைமும் நம்ம கம்பைன் பண்ணோம்னு சொல்கிறத விட அது ஏற்கனவே கம்பைன்ட்டு தான் சொல்லணும்.
அது ஃபண்டமெண்டல். ஸ்பேஸ் டைம் பற்றியும் அது ரிலேட்டடான விஷயத்தை பற்றியும் மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும்ல. அந்த டூல் தான் மின்கோவ்ஸ்கி ஸ்பேஸ் டைம் டயக்ராம், இல்லைனா வெறும் ஸ்பேஸ் டைம் டயக்ராம், இல்லைனா மின்கோவ்ஸ்கி டயக்ராம். இந்த ஸ்பேஸ் டைம் கோஆர்டினேட்ஸை 2 டைமென்ஷனல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணால் அதுதான் மின்கோவ்ஸ்கி ஸ்பேஸ் டைம் டயக்ராம். ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃப்னால் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த 2 டைமென்ஷனல் கிராஃபில் ஹரிசாண்டல் கோஆர்டினேட் ஸ்பேஸ் கோஆர்டினேட்னும் அது டிஸ்டன்ஸை டினோட் பண்ணணும்னும் வெர்டிக்கல் கோஆர்டினேட் டைம் கோஆர்டினேட்னும் எடுத்துக்கிட்டார் மின்கோவ்ஸ்கி. ஹரிசாண்டல் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது ஸ்பேஸில் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கேன்றதை மீன் பண்ணும். எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒன்று எக்ஸஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், இன்னொன்று எக்ஸஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். ஸ்பேஸில் வேறு பொசிஷன்ஸ். நான் எக்ஸஸ் ஈக்குவல் டு 1 மீட்டரில் இருக்கேன்னா அவன் எக்ஸஸ் ஈக்குவல் டு 3 மீட்டரில் இருக்கான். அப்படின்னா எங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்ஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை குறிக்குது. இதே மாதிரி வெர்டிக்கல் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் டைமில் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கேன்றதை மீன் பண்ணுது. நம்ம கிராஃபில் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற போர்ஷனை ஃப்யூச்சர்னும் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிற போர்ஷனை பாஸ்ட்னும் வச்சுக்கலாம். டைம் பொறுத்து என்னோடய பொசிஷன் அந்த கிராஃபில் பிளாட் பண்ணலாம். மின்கோவ்ஸ்கி 3 ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் இருக்கிறப்ப ஏன் ஒரு ஸ்பேஸ் கோஆர்டினேட்டை மட்டும் யூஸ் பண்ணார்? ஏன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஸ்பேஸ் கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணால் இமேஜின் பண்ணுறது கஷ்டம். அப்போ அந்த 3 ஸ்பேஸ் டைமென்ஷன்ஸ் கூட அந்த ஒரு டைம் டைமென்ஷனை சேர்த்து 4 டைமென்ஷனாக இமேஜின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சிம்பிளிசிட்டிக்கு ஒரு ஸ்பேஸ் டைமென்ஷனையும் ஒரு டைம் டைமென்ஷனையும் மட்டும் எடுத்துக்கிட்டார் மின்கோவ்ஸ்கி. இந்த கிராஃபில் ஆர்ஜின்லேருந்து 2 சைடும் 45 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சா அதுதான் லைட்டோட வேர்ல்ட் லைனுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டில் லைட் 3 × 10⁸ மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். இதை கிராஃபில் பிளாட் பண்ணால் ஒரு செகண்டுக்கு 3 × 10⁸ மீட்டர், 2 செகண்டுக்கு 6 × 10⁸ மீட்டர், 3 செகண்டுக்கு 9 × 10⁸ மீட்டர். இந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணால் ஒரு டயக்னல் லைன் கிடைக்கும். இந்த லைனை தான் லைட்டோட வேர்ல்ட் லைனுன்னு சொல்லுவாங்க. லைட் ஸ்பேஸ் டைமில் எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு டினோட் பண்ணும். இந்த லைன் ஆர்ஜின்லேருந்து 2 சைடும் போகும். இதை ஃப்யூச்சர் வேர்ல்ட் லைனுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கும் அப்சர்வர்ஸ்க்கும் வேர்ல்ட் லைன் வரையலாம். அப்படி இந்த அப்சர்வர்ஸ்க்கு வரைஞ்ச வேர்ல்ட் லைன் எப்பயுமே லைட்டோட வேர்ல்ட் லைனுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நத்திங் அதர் தென் இன்க்ளூடிங் ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிகிள் ஷால் ட்ராவல் ஃபாஸ்டர் தென் லைட். இல்லை, பாசிட்டிவ் சைடில் இருக்கிற வேர்ல்ட் லைன் மாதிரியே இந்த ஆக்சிஸ்க்கு நெகட்டிவ் சைடில் 2 45 டிகிரியில் டயகனல் லைன் வரைஞ்சா அது லைட்டோட பாஸ்ட் வேர்ல்ட் லைன். லைட் ஸ்பேஸ் டைமில் ட்ராவல் பண்ணுறதை வச்சு லைட்டுக்கு வரைஞ்ச வேர்ல்ட் லைன் மாதிரியே உங்களுக்கும் ஒரு வேர்ல்ட் லைன் வரையலாம், எனக்கும் ஒரு வேர்ல்ட் லைன் வரையலாம். வேர்ல்ட் லைன்றது நம்ம ஸ்பேஸ் டைமில் எப்படி ட்ராவல் பண்ணுறோன்றது டினோட் பண்ணுறது தான். கிராஃபில் இப்போது பீன்ற பாயிண்ட்டை ஆர்ஜினை எடுத்துக்கலாம். அது ப்ரெசண்ட்டை டினோட் பண்ணும். இப்போது லைட்டோட ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட் வேர்ல்ட் லைனாக வரைஞ்சாச்சு. இப்போது பீன்ற பாயிண்டில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டோட எஃபெக்ட்ஸ் ஃப்யூச்சர் வேர்ல்ட் லைனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், அதுக்கு வெளியில் இருக்கதை அஃபெக்ட் பண்ணாது. இப்போது கிராஃபில் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டில் சிம்பிளிசிட்டிக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டை 1 மீட்டர்னும் ஒய் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டை 1 செகண்ட்னு வச்சுக்கலாம். இப்போது பீன்ற பாயிண்டில் t=0 நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். t=1 செகண்டுக்கு 0.5 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பேன். t=2 செகண்டில் 1 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பேன். இப்படியே போனால் என்னோடய வேர்ல்ட் லைன் இப்படி தான் இருக்கும். நிதிஷ் 1ஓட வேர்ல்ட் லைன். இப்போது நிதிஷ் 2 இருக்கான். அவன் 1 செகண்டுக்கு 1 மீட்டர் ட்ராவல் பண்ணுறான். அப்படின்னா அவனோட வேர்ல்ட் லைன் அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் இருக்கும். ஸ்பீட் கூட கூட ஒரு ஈவெண்ட்டோட வேர்ல்ட் லைன் லைட்டோட வேர்ல்ட் லைனை அப்ரோச் பண்ணி போகும். நிதிஷ் 2 t=1 நிதிஷ் 1 எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவன் அதுக்கு நிதிஷ் 1 என்கிட்ட இருந்து 0.5 மீட்டர் தள்ளி இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போது 3வது ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரலாம். இந்த ஆள் 4 × 10⁸ மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணுறான். அப்படின்னா t=1ல் 4 × 10⁸ மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பான். t=2ல் 8 × 10⁸ மீட்டர்
ட்ராவல் பண்ணியிருப்பான். இப்படியே இவனுக்கு ஒரு வேர்ல்ட் லைன் வரைஞ்சா அது லைட்டோட வேர்ல்ட் லைனுக்கு வெளியில் வரும். இப்போ இந்த 3வது பர்சன்ட்டை t=1 செகண்டில் நித்திஷ் 1 எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவனால் சொல்ல முடியாது. ஏன்னா லைட்டோட எந்த ஒரு பொருளும் வேகமாக போகாது. நித்திஷ் 1லேருந்து வர லைட்டு இந்த 3வது பர்சன் ரீச் பண்ண முடியாது. அதாவது பாயிண்ட் பியில் நடக்கிற ஈவெண்ட்டோட எஃபெக்ட்ஸ் லைட்டோட வேர்ல்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அது மாதிரி பாஸ்ட் வேர்ல்ட் லைனில் நடக்கிற எஃபெக்ட்ஸ் ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சர் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த 2 டைமென்ஷன் ஸ்பேஸ் டைம் கூட அடிஷ்னலாக ஒரு ஆட் பண்ணி இந்த வேர்ல்ட் லைனை 3 டைமென்ஷனல் கோனாக கன்வெர்ட் பண்ணால் அதுதான் லைட் கோன்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் பியில் நடக்கிற ஈவெண்ட்டோட எஃபெக்ட் இந்த லைட் கோனுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸ்பேஸும் டைமும் வேறு இல்லை. அப்படின்னா இந்த டைமையும் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற மாரி மீட்டர்ஸில் மெஷர் பண்ணலாமே. அப்போது கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காதுல்ல. அப்படி தான் மின்காஸ்கி டைமை மெஷர் பண்ணியிருக்காரு மீட்டர்ஸில். ஸ்பீட் ஆஃப் லைட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்டு. டைமோட மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் இன்வர்ஸும் செகண்டும் கேன்சல் ஆகி 3 × 10⁸ மீட்டர்னு கிடைக்கும். அப்போது டைமை 3 × 10⁸ மீட்டர்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் டைம் ஆக்சிஸில். அதாவது t=1 செகண்டை மீட்டர்ஸில் 3 × 10⁸ மீட்டர்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் டைம் ஆக்சிஸில். கோஆர்டினேட் சியை டீயோட மல்டிப்ளை பண்ணி சிடின்னு எழுதணும். ஏன்னா டைமை மீட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்.